Hi everyone, I'm Chairladan. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா டாவின்சியில் இருக்க பேசிக்ஸ் ஆஃப் கலர் பேஜ் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். சின்ன சின்ன பேசிக்ஸ் ஆஃப் லுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ட்ராஸ்ட்டும் நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து அதை கலர் கரெக்ட் பண்ணி லெட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸுன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே ப்ரீ கிரேடடான ஒரு ஃபைல் தான் லெட்ஸு. அந்த ஃபைல் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரேட் வரும். ஸோ டாவின்சிலே இருக்கிற ப்ரீவியஸ்லி லோடட் லெட்ஸை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ நான் இந்த ஃபூஜியோட ஜிஎஃப்எக்ஸ் 100 எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் எடுக்க போகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ட்ரைவ் லிங்க்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. நான் அதை எடிட் பேஜில் எடுத்து இந்த இடத்துல எடிட் பேஜில் போட போகிறேன். ஸோ ஆடியோ தமிழுக்கு தேவையில்லை, ஸோ டெலிட் பண்ணிடலாம். இப்போ கலர் பேஜ் போகிறோம். கலர் பேஜில் வந்து நம்மளுக்கு 2 நோட்ஸ் தேவை. ஏன்னா சிஎஸ்டி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிஎஸ்டி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்ட்டு. இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபுட்டேஜ்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நான் எடுத்திருக்க ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஜிஎஃப்எக்ஸ் ஃபுட்டேஜ். இது வந்து எஃப்லாகில் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபூஜி பார்த்தீங்கன்னா ஃபூஜி வந்து தனியான கலர் ஸ்பேஸ்லாம் இருக்காது ஃபூஜிக்கு. ஸோ நம்ம ரெக் 2020 நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஃபுட்டேஜ் எடுக்கும் போது ரெக் 2020 எடுக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் காமன் ஆஃப் இதில் சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இப்போ எனக்கு வந்து ரெக் 719 தான் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் அதுக்கு போகலாம். ரெக் 20க்கும் ரெக் 719க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நான் ரெக் 2020 எடுக்கிறேன், ஏன்னா ஃபுட்டேஜோட ஒரிஜினல் நம்மளுக்கு வேணுன்றதுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எஃப்லாக் தேட போகிறேன். எஃப்லாக் தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபூஜி எஃப்லாக். ஓகே, நம்ம ஃபூஜி ஃபிலிம் எஃப்லாக் போட்டோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வருது. ஸோ ஆனால் நம்ம இது இப்படி பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது டாவின்சி ஒயிட் கேமெட்டுக்கு மாற்ற போகிறோம், டாவின்சி இன்டர்மீடியட்டுக்கு மாற்ற போகிறோம். ஏன்னா நம்ம பெரிய கலர் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ திருப்பி டாவின்சி ஒயிட் கேமெட்டையும் டாவின்சி இன்டர்மீடியட்டும் வச்சு அது திருப்பி நான் என்னவா மாற்ற போகிறேன்னா ரெக் 719 கேமா 2.4 மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு லுக் கிடச்சிருக்கு. அதாவது இதுதான் பேசிக்காக கேமராலேருந்து வந்து அவுட்டு. இப்போ எஃபெக்ட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணிட்டு மீடியா புல் வேணாம், இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளால் வியூ பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபூஜியோட லாகோட ஃபுட்டேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து இது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்கிற இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். எப்பயும் போல் பேசிக்காக நம்ம ஆல்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீரியல் நோடு வரும். சீரியல் நோடு ஒன்று நம்ம போட்டுட்டு இன்னொரு சீரியல் நோடு ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம நேம் பண்ண போகிறோம். நேம் பண்ணுறதுக்கு நான் இந்த டாவின்சி ரிசால்வில் கீபோர்ட் கஸ்டமைசேஷனில் போய் கஸ்டமைஸ் பண்ணேன். நான் F2 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ F2 கொடுத்து நம்ம கலர் கரெக்ஷன் ஓகே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன போடுறோம்னா ஈவன் தோ நம்ம ஸ்கின்ஸ் பெருசாக யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற போதுமே நம்ம அதை எதுக்கும் நம்ம இதை வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயிட் பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒயிட் பேலன்ஸ் நான் பண்ணுற மெத்தட், பேசிக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த இடத்துல இதோ இந்த குவாலிஃபயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா ஒயிட்டஸ்ட் பாட்டம், அதாவது நீங்கள் ஒயிட்டுன்னு இதுதான் வந்து உங்கள் ஃபுட்டேஜில் இருக்கிற ஒயிட் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுற இடத்த வந்து ஒரு பேஸாக வச்சு உங்களோட டெம்பரேச்சரும் உங்கள் டிண்ட்டையும் சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இவர் போட்டிருக்க இந்த டிஷர்ட் இருக்குல்ல, இந்த டிஷர்ட் தான் ஒயிட்டுன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி மற்ற ஹோல் ஃபுட்டேஜும் பேலன்ஸ் ஆகும். சரிதா? இப்போ தான் ப்ளூயிஷ் டோன் வருது, ஏன்னா அதுதான் ஒரிஜினலாக இருக்கிற டோன் போல இருக்குது. ஸோ அந்த டோன் வருது. தோ இட் சேஞ்சஸ், ஏன்னா வந்து பீப்புள் மூவ் பண்ணுறதுனால அது சேஞ்ச் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு கரெக்டான ஒயிட் பேலன்ஸ் இங்கே மெயின்டைன் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. பிகாஸ் எப்படின்னா என்னோட வெக்டரோஸ்கோப் பார்த்து என் வெக்டரோஸ்கோப் வந்து சென்டரில் உட்காருது. இதுதான் வெக்டரோஸ்கோப்போட சென்டர். இந்த ஒயிட் மேலே நான் இப்போ குவாலிஃபயர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வெக்டரோஸ்கோப்போட சென்டரில் நிற்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது சென்டரில் இல்லைன்னு தோணுச்சுன்னா ஆஃப் செட்டுன்னு ஒரு ப்ரைமரி பெல்ஸில் ஒரு வீல் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி இது சென்டருக்கு கொண்டு வரலாம். எப்படின்னா இப்போ இது நிறைய எல்லோயிஷ் டோன் நோக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா லைட்டாக ப்ளூயிஷ் கிட்ட கொண்டு வந்தோம்னா
லைட்டாக கீழே கொண்டு வந்தோம்னா லைட்டாக மேலே. ஓகே, இப்போ சென்டரில் உட்காந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பேலன்ஸ்டாக இருக்குன்னு இப்போ எனக்கு தோணுது. பிகாஸ் என்ன வந்து வெக்டோஸ்கோப்பில் இது பேலன்ஸ்டாக இருக்குன்னு காமிக்குது. நம்ம ஸ்கின் டோன்ஸ் ஓகேவா தான் இருக்குது. ஸோ ஸ்கின் டோன்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணா, அதுக்கு ஒரு நோட் இருக்கட்டும், தப்பில்லை. இப்போ அடுத்து ஒரு லெட்டை வந்து ஜென்ரலாகவே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ எனக்கு இந்த கலர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா, எனக்கு எல்லாமே ஓகேவா இருக்குப்பா அப்படின்னு இருக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க, இங்கே போவாங்க, ஒரு லெட்டர் எடுப்பாங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் எடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஃபிலிம் லுக்ஸ் வேணும், இந்த லுக்கு தூக்கி போட்டுடலாம், முடிஞ்சு லெட்டு. அதான் போட்டாச்சு. இப்படி தான் எல்லோரும் போடுவாங்க. அது ரொம்ப தப்பானது. இதை ஆக்சுவலாக கரெக்டாக எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஃபிலிம் லுக்ஸ்குள்ளே போகிறேன். இது டாவின்ஸ்குள்ளே பில்டின்னாக இருக்கும். நீங்கள் அது லெட் பேஜ் போட்டாலே உங்களுக்கு ஏற்கனவே இது பில்டின்னாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்ஸா 192 2383 கோடா 2383 இருக்குது. இல்லை கோடா 2383 D60 இருக்குது, D65 இருக்குது. எனக்கு எது வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அதோட இப்போ இது இந்த ஃபிலிம் லுக்ஸில் இருக்கிற எல்லா கோடாக் ஃபிலிம் லுக்ஸுமே வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா சினியான் லாகை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். நம்ம பெரிய யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட காசி கலரிஸ்ட் அவரும் வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட மெத்தட்ஸ்லாம் நான் இங்கே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ண மொத்த மெத்தடையும் மாற்றிட்டு நான் ஒரு சின்ன பேசிக் ஐடியா சொல்கிறேன். இப்போ நான் இந்த நோடு இருக்குல்ல, நம்ம சிஎஸ்டி நோடு ஓப்பன் பண்ணோம். இப்போ நம்மளோட லெட்டுக்கு என்ன தேவை, சினியான் லாக் தானே தேவை. நான் சினியான் லாக்கு அவுட்டாக தரேன். ஸோ சினியான் ஃபிலிம் லாக் அவுட்டாக தரேன். ஸோ இப்போ அவுட்டை தந்தேன்னா எனக்கு இப்போ ரெக்ஸா 119 சினியான் லாகாக இருக்குது. சரியா? இப்போ வந்து இதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு ரெக்ஸா 119 தான் இருக்குது. இப்போ அடுத்து வந்து ஆல் டெஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃப்எக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு இங்கே ஒரு நோட் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கோடக் 2. இப்போ லெட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகேவா? நான் எஃப்எக்ஸில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணது இருக்குல்ல, அதை பேக் டு நார்மல் எடுத்துடுவேன். காமா 2.4 பார்த்துட்டேன்னா, ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த நோடு இருக்குது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு சீரியல் நோட் ஆட் பண்ணி இதில் நான் என்ன பண்ணுறேன்னா லெட்டை போட்டுறேன். ஓகேவா? இப்போ லெட்டை போட்டுட்டு பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கீன்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல கீழே, அது வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு அப்பாசிட்டி மாதிரி. இந்த லேயர் வந்து இந்த இப்போ நான் போட்டிருக்க நோடு வந்து முன்னாடி இருக்கிற லேயரோட இன்புட் மேலே எவ்வளோ படுது அப்படின்றது தான் அந்த கீன்றது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தம் இந்த லெட்டை போட்டுருவாங்க. லெட்டை போட்டோடனே எப்படி இருக்குது என்ன இருக்குன்னா பார்க்க மாட்டாங்க. இங்கே வருவாங்க, இந்த கீ அவுட்புட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு லுக் கிடச்சிடும். ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணுறாங்க. அது ஒரு லேயர் மாதிரி அது மேலே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராப் ஸ்டில் கேட்கும். ஒரு கிராப் ஸ்டில்ல கிராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் இங்கே சேவ் ஆகிடும். சரியா? இப்போ நான் வந்து திருப்பி இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மெத்தடை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது கலர்ஸ் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். அதுதான் நான் இப்போ ஏற்கனவே பண்ணி காமிச்ச ஒரு மெத்தடு. இதில் வந்து சினியான் லாகை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இது சினியான் லாக் தான் கேட்குது. ஓகேவா? நான் நம்ம சினியான் லாகை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சினியான் லாகை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எஃபெக்ட்ஸ் டேபை க்ளோஸ் பண்ணிட்டு ஆல் டெஸ்ட் கிளிக் பண்ணி இன்னொரு சீரியல் நோடு இங்கே நான் போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து ஏதாவது இதே சேம் தான் கோடாக் 2383 D65 நான் இங்கே போடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு அந்த லுக் வந்துருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே போய் இந்த இது செலக்ட் ஆகிருக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது நான் பண்ணது, இந்த நான் சொன்ன மெத்தடு. இது வந்து ஜென்ரலாகவே எல்லோரும் யூஸ் பண்ணுற, ரைட் சைடில் இருக்கிறது ஜென்ரலாகவே எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தடு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஃபுல் பண்ணிட்டேன்.
இது நான் பண்ண மெத்தடு. இது வந்து எல்லாரும் ஜென்ரலாக பண்ணுற மெத்தடு. இது ஒரு மாதிரி டார்க்காக ஸ்கின் டோன்ஸ் எல்லாத்தையும் காணாமல் பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் இது பண்ணிடுச்சு. ஆனால் இதில் வந்து நம்ம ஸ்கின் டோன்ஸை மெயின்டைன் பண்ண முடியுது, ஒயிட்ஸையும் மெயின்டைன் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்மளால கோடக் 2383 நம்ம இங்கே கொண்டு வர முடியுது. ஓகேவா? ஓகே, 2383 55 போடுறேன், T55. இப்போ உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து உங்களுக்கு எப்படி அந்த கோடாக்கோட லெட் லுக் கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நான் இதை யூஸ் பண்ணவும் செய்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லெட்டுக்கும் என்ன அவுட்புட் வேணும்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்டி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது பார்க்கலாம். வேறு ஏதாவது இது நீங்கள் RLX ஆக்க மாட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா எஃபெக்ட்ஸ் போயிட்டு இதில் வந்து RLXவோட காமாவை மாற்றுப்பேன். இப்போ நான் RLXவோட கடை ஸ்பேஸ்க்கு லெஃப்ட்டுக்கு நான் மாற்றுறேன்னா எனக்கு RLXவோடது கிடச்சி க்ளீன் லுக். இதில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இல்லை, நான் இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்தது இது RLXவோடது. இப்போ எந்த இடத்துலையும் மாறாமல் இருக்குது உங்களுக்கு. வந்து இப்போ நான் இவ்வளோ நேரம் பண்ண இந்த கலர் கரெக்ஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்போ சென்டரில் தான் எல்லாமே இருக்குது. நான் இதை இது பண்ணுறேன், மீன்ஸ் அந்த லெட் போடுறேன். லெட் போட்டோடனே உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்படி தான் லெட்டை யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு லெட்டுக்கும் ஒவ்வொரு கலர் காமாவை சூஸ் பண்ணி நீங்கள் மாற்றணும். இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். நான் இதோட ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த டாபிக் டீச் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.